ஃப்ரெண்ட்ஸ் ஐடிபிபி துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க வந்து எலிஜிபிள். ஸோ மொத்தமா வேக்கன்சி வந்து பாருங்க 819 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃபீஸ் வந்து யார் யாருக்கு வந்து இல்லன்னா, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதேமாரி வந்து ஃபீமேல் கேட்டகரிக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 1 அக்டோபர் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இண்டோ டிபெண்டன்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழ வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவல்ல தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு குளோசிங் டேட் வந்து பாருங்க 1 அக்டோபர் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 819 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க அந்த வேக்கன்சி எல்லாமே மேல், ஃபீமேல் 2 பேத்துக்குமே வந்து தனித்தனியா வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து வேக்கன்சி இருக்கு. நீங்க டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில உங்களுக்கு வந்து பாருங்க சேலரிய பொறுத்தவரைக்கும் பே லெவல் 3 படி சேலரி வந்து வரும். 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. டியர்னன்ஸ் அலவன்ஸ், ரேஷன் மணி அலவன்ஸ், ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்க கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து 35,000க்கு மேல தான் சேலரியே வந்து இருக்கும். குரூப் சி லெவல்ல இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஏஜ பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 18 அதிகபட்சமா 25 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அத நான் உங்களுக்கு வந்து பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா நீங்க 10த் வந்து நீங்க மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 10த்துக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா நீங்க வந்து பாருங்க இதில சொல்லியிருக்கிற மாரி அந்த ஃபுட் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம பாருங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அதே ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனியா குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. ஏன்னா கான்ஸ்டபிள் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் எடுக்குறாங்க. ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி மேலா இருந்தா ஹைட் வந்து பாருங்க எவ்வளோ இருக்கும்னா 165 இருக்கணும். ஃபீமேலா இருந்தா வந்து 155 வந்து இருக்கணும். அதே மாரி ஜஸ்ட் வந்து பாருங்க மேலுக்கு வந்து ஸோ 75 இருக்கணும். எக்ஸ்பேண்டர்ல வந்து 80 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாரி வெயிட்டுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ வந்து பார்ப்பாங்க. ஹைசைட், விஷனு, டாட்டூஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணுவாங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க இங்க வந்து வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. recruitment.itbbpolice.nic.ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இதுல வெப்சைட் லிங்க்ல போய் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து யார் யாருக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுன்னா, பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவைங்க வந்து ரூ. 100 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணா போதும். அது ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா, பிசிக்கல் எஃபிஷியன்சி, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமே வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் 1ல வந்து பாருங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மேலா இருந்தா நீங்க ரன் பண்ணணும். ஃபீமேலா இருந்தா வந்து பாருங்க அதுக்கு வந்து எவ்வளோ மீட்டர் வந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் நீங்க வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ அத ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தோன்னா, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து நான் குடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, ஹைட்டு, ஸோ செஸ்ட், வெயிட்லாம் வந்து அது வந்து கம்பல்சரியா வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து ஃபேஸ் 2ல வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்லயே உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான பேட்டர்ன் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 50 மார்க் வந்து இருக்கும். 1 ஹவர் எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க் எடுத்தாலே இங்க கட் ஆஃப் மார்க் இத எடுத்தாலே நீங்க குவாலிஃபை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் செலக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். மெரிட் லிஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு இதில வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, இங்க ஹெல்ப்லைனுக்கு வந்து இமெயில் ஐடி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் குடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.